ஹாய் ஆல். ரெடிமேட் பேண்ட் ஒன்று வாங்கிட்டோம்னா அதனுடைய எலாஸ்டிக் இடுப்பில் நம்ம பார்க்கும்போது அந்த பேக்கில் எலாஸ்டிக் ஒன் சைடு எலாஸ்டிக்கோ டபுள் சைடு எலாஸ்டிக்கோ இருந்தாலும் இதே மாதிரி தானே இருக்கும். அதுவே நீங்கள் ஸ்டிச் பண்ணி வாங்கினா இல்லை நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்தாலும் அதனுடைய எலாஸ்டிக் இதே மாதிரி இருக்கும். இந்த ரெண்டு எலாஸ்டிக்கும் என்ன வித்தியாசம்? இந்த எலாஸ்டிக் உள்ளேயே ட்விஸ்ட் ஆகும் இல்லையா, சுற்றி சுற்றி வரும். அப்போ என்ன பண்ணுவோம், அந்த சென்டரில் ஒரு ஸ்டிச் போட்டு ஒரு ஸ்ட்ரைட் ஸ்டிச் போட்டு நார்மலாக முன்னாடியெல்லாம் நான் அப்படி தான் கொடுத்துட்டு இருந்திருக்கேன். ஆனால் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்களேன், இதே ரெடிமேட் ஃபினிஷிங்கில் நமக்கு வரும். ஸோ எப்படி பண்ணலான்னு பார்த்துடலாமா? நார்மலாக எலாஸ்டிக் போடுறதுக்கு இந்த மாதிரி அடித்து நம்ம திருப்பி ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம், இந்த மாதிரி எலாஸ்டிக் எடுத்து பின் போட்டு போடுவோம். இந்த மாதிரி பின் போட்டு போடும்போது என்ன ஆகும்னா உங்களுக்கு எலாஸ்டிக் உள்ளே சுற்றும். எலாஸ்டிக் உள்ளே சுத்தாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணுங்கிற டிப்ஸை இப்போ நமக்கு பார்த்துடலாம். ஸோ நார்மலாக நம்ம என்ன பண்ணுவோம், எப்போ மாதிரி பின் போட்டு இதிலேயே திரும்பாமல் பார்த்துடணும். ஸோ ரெண்டு சைடும் நம்ம உள்ளே எடுத்து பின்ன எடுத்ததுக்கப்புறம் இந்த சைடு லாக் பண்ணிடணும், இந்த சைடு நம்ம லாக் பண்ணிட்டோம். ரெண்டு சைடு லாக் பண்ணும்போது இது வந்து உள்ளே ட்விஸ்ட் ஆகும், சுத்தாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணலாம். ஸோ இது இப்படி எடுத்துட்டிங்கன்னா ஒரு 1 இன்ச்சுக்கு இப்படி ஸ்ட்ரைட்டாக வச்சுட்டு 1 இன்ச்சுக்கு இப்படி தைங்க. இது வரைக்கும் ஸ்டிச் பண்ணிவிட்டு ஊசியை நல்லா இறக்கிடுங்க. இறக்கிட்டு இந்த சென்டர் இருக்குது இல்லையா, இந்த சென்டர் வரைக்கும் நல்லா இழுத்து பிடிக்கணும். ஓகே, ஸோ இழுத்து பிடிக்கணும், சுருக்கமே இல்லாத மாதிரி நம்ம இழுத்து பிடிக்கணும். ஸோ இப்படி ஃபுல்லாக இப்படி இழுத்திங்கன்னா இந்த மாதிரி வந்துடும். தெரியுதா, சுருக்கமே இல்லாத. இப்போ இந்த சைடு கையினால் பிடிச்சிடணும், மர சைடு. ஓகே, ஸோ இந்த சைடை கையினால் இப்படி இழுத்து பிடிச்சிட்டு பேக் சைடு எப்படி பிடிச்சிட்டு இப்போ ஸ்டிச் பண்ண ஆரம்பிக்கணும். ஸோ எந்த சுருக்கவுமே இல்லாமல் இடையில கொஞ்சம் ஸ்டாப் பண்ணும்போது ஊசி நீடில் உள்ளே இருக்கணும். ஸோ நம்ம இந்த சென்டர் வரைக்கும் தான் ஸ்டிச் பண்ண போகிறோம். ஸோ திருப்பி இழுத்து பிடிச்சிட்டு, ஓகே, திருப்பி இழுத்து பிடிச்சிட்டு ஸோ சென்டர் வரைக்கும் ஸ்டாப் பண்ணிடணும். ஸோ இப்போவே பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. ஸோ ஒரு ரெடிமேட் ஃபினிஷ் வருது பார்த்தீங்களா. ஸோ தெரியுதா. ஸோ இப்படி பண்ணிவிட்டு இந்த சென்டரில் ஊசியை நம்ம இறக்கிட்டு மறுபடியும் இந்த பேலன்ஸ் இருக்கிறத மறுபடியும் அதே மாதிரி இப்படி சுருக்கமே இல்லாமல் இழுத்து பிடிச்சிட்டு இந்த சைடை கையினால் இப்படி வச்சிடணும். இழுத்து பிடிச்சிட்டே வரும். ஓகே, ஸோ நம்ம ஃபுல்லாக ஒரு ஸ்டிச் போட்டுட்டு இப்போ செகண்ட் ஸ்டிச் இதுக்கு பக்கத்தில் இன்னொரு ஸ்டிச் கூட போட்டால் அப்படியே ரெடிமேட் மாதிரியே இருக்கும். ஸோ ரெண்டாவது ஸ்டிச் அதே மாதிரி ஒரு பாயிண்ட் தையல் தள்ளி மறுபடி நீங்கள் வச்சிடணும். ஒரு கொஞ்சம் நம்ம பிடிக்கிறது கணக்காக தைச்சிட்டு ஊசியை கீழே இறக்கிடணும். மறுபடியும் இந்த சென்டர் இருக்குது பார்த்தீங்களா, இந்த கிராச்சோட சென்டரில் இப்படி இழுத்து பிடிச்சிடணும். பிடிச்சிட்டு சுருக்கமே இல்லாமல் பண்ணிவிட்டு மறுபடியும் இந்த கையினால் நல்லா இழுத்து பிடிச்சிட்டு நீங்கள் அந்த கிராச் வரைக்கும் அப்படி வந்துட்டிங்கன்னா மறுபடியும் அங்கேருந்து கிராஸ் லைன்லேருந்து அவ்வளோதான். ஸோ உங்களுக்கு அந்த ரெடிமேட் ஃபினிஷ் உங்களுக்கு அப்படியே கிடைக்கும், ரெடிமேட் மாதிரியே இருக்கும், ட்விஸ்ட்டும் ஆகாது. ஸோ பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும். ஓகே.